தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாவட்ட செயலாளர்களை அடுத்த வாரம் தனித்தனியாக தாவேகவினுடைய தலைவர் விஜய் சந்திக்க இருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் தவியா. தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலக பட்டியல் விரைவில் வெளியாக இருப்பதாக தற்போது தகவல் ஆனது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டமானது தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அணித்தலைவர்கள் அந்த இறுதி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வானது இன்று நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இறுதி செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு வருவதற்கு முன் விஜய் தனித்தனியாக சந்திப்பதாக தற்போது தகவலானது கிடைத்திருக்கிறது. அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மாவட்ட செயலாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருமே அடுத்த வாரம் கட்சியினுடைய அலுவலகத்தில் விஜய் தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு பல்வேறு அறிவுரை வழங்குவார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்வதில் பல்வேறு குழப்பங்கள் கட்சியின் சார்பில் ஏற்பட்டிருக்கிறது. என்றால் மக்கள் இயக்கத்திலிருந்து நீண்ட ஆண்டுகளாக மக்கள் இயக்கத்திலிருந்து கட்சியாக மாறப்பட்டு அதில் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். தற்போது மாவட்ட பொறுப்பாளர்கள், தற்காலிக பொறுப்பாளர்கள், தற்காலிக தலைவர்கள் என தற்போது இருக்கக்கூடியவர்களே மாவட்ட செயலாளராக நியமிக்க வேண்டும் என ஒரு தரப்பு கருத்து தெரிவிக்கவும், புதியதாக கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் எனவும் பல்வேறு பிரச்சனைகள் கட்சியில் இருப்பதால் அதனாலே மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்வதில் பல்வேறு சிக்கல்களுடைய சூழ்நிலையில் தற்போது இது இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த பட்டியல் இன்னும் இந்த ஒரு வாரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் சந்தித்த பிறகு அந்த பட்டியலானது வெளியாக என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வெளியான பின்பு அவர்கள் அந்த மாவட்ட ரீதியாக என்னென்ன தகவல் செய்ய வேண்டும், கட்சியின் சார்பில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவைகளை கட்சியின் சார்பில் அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.